ஒரு சிம்பிளான கேள்வி. ஒரு ஃபேட் மற்றும் ஒரு பால் சேர்ந்து 110 ரூபா. அந்த ஃபேட்டோட விலை பாலை விட 100 ரூபா அதிகம்னா, அப்போது அந்த பாலோட விலை என்ன? உன் மூளை உடனே 10 ரூபான்னு சொல்லுதா? அப்படின்னா நீயும் என்னை போலவே ஏமாந்துட்ட. ஏன்னா சரியான பதில் 5 ரூபா. உன் மூளை ஏன் உனக்கு இப்படி ஒரு தப்பான பதிலை முதல்ல கொடுத்துச்சுன்னு யோசிக்கிறியா? ஏன்னா உன் மூளைக்கு 2 சிஸ்டம் ஒர்க் ஆகுது. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வேறு லெவலில் இருக்கும். எல்லோரும் நம்மளை புத்திசாலின்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் எடுக்கிற பல முடிவுகள் எமோஷ்னலாக ரொம்ப வேகமாக எந்த யோசனையும் இல்லாமல் எடுக்கப்படுது. நோபல் பரிசு வென்ற டேனியல் கான்மென் பல வருஷ ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் எழுதின இந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ புக்கு நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த இருண்ட பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. இதை தெரிஞ்சுக்கிட்டா உன்னை யாரும் மேனிபுலேட் பண்ண முடியாது. நீ தப்பான முடிவுகளும் எடுக்க மாட்டேன். இந்த புத்தகத்தோட முழு சாராம்சம் நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் 1 மற்றும் சிஸ்டம் 2 தான். சிஸ்டம் 1ங்கிறது ரொம்ப வேகமானது, ஆட்டோமேட்டிக்கானது. ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே அவங்க கோபமாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது, இல்லைனா 2+2 எவ்வளோன்னு கேட்டால் உடனே பதில் சொல்கிறது எல்லாம் இந்த சிஸ்டம் தான். இது எனர்ஜியை சேமிக்க பார்க்கும். அதனால் ரொம்ப வேகமாக ஒரு முடிவுக்கு வந்துடும். இங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இது பல நேரங்களில் பயாசஸ் எனப்படும் தப்பான கணிப்புகளை உருவாக்கும். அடுத்தது சிஸ்டம் 2. இது ரொம்ப மெதுவானது, ரொம்ப புத்திசாலித்தனமானது. சிக்கலான கணக்குகள் போடுறது, ஒரு புது இடத்துக்கு மேப் பார்த்து போகிறது, இல்லைன்னா ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீல் பேசுகிறதுக்கு இந்த சிஸ்டம் தான் வேணும். இதுக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படுறதால நம்ம மூளை இதை எப்போவும் லேசியாகவே வச்சுருக்கோம், சோம்பேறியாகவே வச்சுருக்கோம். இந்த புத்தகத்தில் கான்மென் அன்சோரிங் எஃபெக்ட் பற்றி சொல்கிறாரு. அதாவது ஒரு கடைக்கு போகிறப்போ முதல்ல ஒரு பெரிய விலையை பார்த்துட்டா அதுக்கப்புறம் வர்ற சின்ன விலை நமக்கு லாபம் மாதிரி தெரியும். இது மூளையை ஏமாத்துகிற ஒரு தந்திரம். அதே மாதிரி லாஸ் அவர்ஷன், ஒரு லாபம் கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரு சின்ன இழப்பு வர்றப்போ ஏற்படும் பயம் ரொம்ப அதிகம். இதனாலேயே நாம் பல நல்ல வாய்ப்புகளை தவற விடுறோம். மேலும் ஹாலோ எஃபெக்ட் பற்றி ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறாரு. ஒருத்தர் அழகாக இருந்தால் அவங்க நல்லவங்கன்னு நம்ம மூளை நம்பிடும். இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பாரு. இந்த மாதிரி நம்ம மூளைக்குள்ளே நடக்கிற பல குளறுபடிகளை இந்த புத்தகம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேயுது. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா உன் சிஸ்டம் 1 கொடுக்குற வேகமான முடிவுகளை சிஸ்டம் 2 வச்சு செக் பண்ண கற்றுக்கணும். அமைதியாக இரு, ஆனால் எப்போ வேகமாக யோசிக்கணும், எப்போ நிதானமாக யோசிக்கணும் தெளிவாயிரு. இந்த வீடியோ உன்னை கண்ணை திறந்திருக்குன்னு நம்புகிறேன். இனிமேல் ஒரு முடிவு எடுக்கும்போது உன் மூளை உன்னை ஏமாத்துதான்னு ஒரு நிமிஷம் கவனி. உன்னோட சிஸ்டம் 2 ஆக்டிவேட் பண்ணு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து உன் புத்திசாலி நண்பருக்கு ஷேர் பண்ணு. அடுத்த வீடியோவில் இதோட ஒரு மாஸ் டாபிக்கோட மீண்டும் பார்ப்போம்.